ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி குருமா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் நல்ல பழுத்த தக்காளியாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். அது கூடவே இஞ்சி, பூண்டு, தேங்காய் துருவல் கொஞ்சம், பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அது கூடவே சோம்பு கொஞ்சம், பட்டை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு அது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி இலை, ஜீரகம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அது கூட மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த குருமாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா கொதித்து ஓரளவு திக்காக ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்து கூடயும் சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.